வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஏன் மேலே போகுது, ஏன் கீழே போகுதுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அதாவது ஒரு சில ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் மேபி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கலாம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அது எந்த ஸ்டாக்ஸ்னு தெளிவாக தெரியும். பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் ஒரு ஸ்டாக்கில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வரும், மேபி அண்டர் வேல்யூவாக இருக்கும், மொமெண்டம் இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்ட்டில் இருக்கும். அதனால் ஒரு சில ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக்லேருந்து வெளியே வராங்க, இதே சேம் ரீசன் தான். அப்படியே ஆப்போசிட்டாக மேபி அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூடாக போயிருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கும், லாபத்தை கொடுத்துருக்கும், ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். அந்த காரணத்தை வெளியே வரலாம். இல்லையா இதை விட இன்னும் வேறு செக்டர்ஸும் வேறு ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பணம் தேவைப்படும், அதனால் செக்டர் ரொட்டேஷன் தேவைப்படும். அவங்க அதனால் பண்ணலாம். இது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் பர்சனலாக அந்த ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்களா, இல்லை வாங்க போகிறீங்களான்ற ஐடியாவில் இருக்கீங்களா, அதுக்காக இந்த வீடியோ, இந்த நியூஸு, இந்த கண்டென்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. பொதுவாக இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன மூவ் பண்ணுறாங்கன்னு ட்ராக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அதோட எந்த செக்டரில் என்ன ட்ரெண்ட் நடக்குது, ஃப்யூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்கலான்றதை பற்றியும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு பேங்கிங் செக்டர். என்னப்பா, எஸ்பிஐ ஒரு பேங்க்கு தான். அதாவது கிட்டத்தட்ட 67,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்க இந்த பேங்க்கில் எஸ்பிஐ பேங்க்கு தான் மியூச்சுவல் ஃபண்டை மொத்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த பேங்க்கில் ஆக்சுவலாக ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஒரு 7.26% ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. அடுத்ததாக டிஐஐ அவங்க ஒரு 13.96% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. அடுத்ததாக பொதுமக்களான நீங்களும் நானும் மொத்தமாக சேர்த்து ஒரு 5.4% ஸ்டேக்கை வச்சுருக்கோம். எஸ்பிஐ குரூப் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் குவார்ட்டரில், அதாவது டிசம்பர் 2025, நல்லா கேளுங்க, டிசம்பர் 2025 குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 1.13% ஸ்டேக்கை வந்து இந்த பேங்க்கில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மார்ச் 2020 சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஜனவரியிலேருந்து இந்த மார்ச் வரைக்கும் 2026 குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது அவங்களோட பேர் இந்த ஸ்டேக் ஹோல்டர் லிஸ்ட்டில் கிடையாது. அதாவது 1% கீழே போன மாதிரி இருக்குது. 1% கீழே போயிருக்கலாம், இல்லை முழுமையாகவே மொத்தமாகவே இந்த பங்குகளிலிருந்து, இந்த கம்பெனியிலிருந்து எஸ்பிஐ குரூப் வெளியே வந்திருக்கலாம். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.6 இருக்குது. டிவிடெண்டு வேற மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற இந்த பேங்க்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமே கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு மேலே வச்சிருக்கு. ஆர்ஓஇ 13%, ஆர்ஓசி 12%. ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45% இருக்குது. காசா ரேஷியோ சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த கம்பெனியோட பேர் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்கள் பார்க்கலாம், பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எஸ்பிஐ தன்னோட, அதாவது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு தன்னோட ஸ்டேக்கை மொத்தமாக விற்றுட்டு வெளியே வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த கம்பெனியை நீங்கள் வச்சுருக்கீங்களா, அப்படி வச்சுருந்தா எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி நீங்கள் வச்சுருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் வெளியே வரலாமா, இல்லை கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமான்னு அப்படின்றத பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அடுத்ததாக எஸ்பிஐ எக்ஸிட் பண்ண கம்பெனி என்னன்னா, அதாவது இந்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு மகாராஷ்டிரா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், அதாவது சிபிஎஸ்இன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. அதாவது மும்பையை ஹெட் ஆஃபீஸாக கொண்ட இந்த நிறுவனம் ரிஃபைனரிங், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செயல்பட்டு வர இந்தியாவோட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களில் ஒன்று. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்தியாவோட எனர்ஜி சப்ளை அப்புறம் தொழில்துறை வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கிட்டத்தட்ட 78,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வெறும் 5 தாங்க.
வேறு லெவல் டிவிடெண்டுங்க. ஆல்மோஸ்ட் 3% டிவிடெண்டுங்க. சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சா கூட இந்த டிவிடெண்ட் யாரும் தரமாட்டாங்க. அண்டு பிபி ரேஷியோ ஜஸ்ட் 1.4 தான் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் கடன் இருக்குது, கவர்மெண்ட் கம்பெனினாலே கடன் இருக்க தான் செய்யும், நம்ம அதை பார்க்கவே கூடாது. ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. கேஷும் கொஞ்சமாக வச்சுருக்காங்க, போனால் போதும் வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் என்னவோ எஸ்பிஐ ஓடியாந்துட்டானோ. சரி, நானும் உங்கள் நேரத்தை ரொம்ப கடத்த விரும்பல. இந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் வச்சுருக்க இந்த கம்பெனியோட பேர் உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சுருக்கமாக சொன்னால் HPCL சொல்லுவோம். நம்ம குயிக்காக அடுத்த ஸ்டாக்கை போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, என்ன ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேளை ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ குரூப்ஸ் எடுத்த முடிவு நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்க, வெளியே வரலாமா இல்லை கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிறதும் புதுசாக வாங்குறதும் வாங்கலாம் நினைக்கிறதும் உங்களுடைய ஓன் விருப்பப்படி தான் நீங்கள் செயல்படணும். அடுத்ததாக எஸ்பிஐ வெளியே வந்திருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64% அவங்க ஸ்டேக்கை வச்சுருந்தாங்க. அண்ட் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அடுத்து எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 10.21% ஸ்டேக் இந்த கம்பெனியில் அவங்க வச்சிருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது டிஐஐ, அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.14% வச்சிருக்காங்க. பொதுமக்களான நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 13.15% ஸ்டேக்கை இந்த கம்பெனியில் வச்சிருக்கோம். மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரியல. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 0.59% ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கே இல்லாத இந்த கம்பெனியில் எப்படி எஸ்பிஐ ஸ்டேக்கை வச்சிருந்து நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 35,000 கோடியாக இருக்கலாம். பி ரேஷியோ பாருங்கள் 101, வேறு லெவல். கொஞ்சம் கூட டிவிடெண்டே கொடுக்காம கம்பெனிங்க. மனசாட்சி இருக்கானே தெரியல இந்த கம்பெனிக்கு. இப்போது இந்த கம்பெனியோட பிவி ரேஷியோ 2.84 இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆர்ஓசியும் பாருங்களேன், பார்க்கவே எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. ப்ராஃபிட் க்ரோத்தும் பாருங்கள் 104 மைனஸில் இருக்குது. கம்பெனி பேரை சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குங்க. பூன்வாலா ஃபின்கார்ப் லிமிடெட். பூன்வாலான்ற கம்பெனியில் எஸ்பிஐ எப்படியப்பா நீ இவ்வளோ நேரம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு காசை வச்சுருந்தேன்னு கேட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டிசம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 1.5% ஸ்டேக்கை வச்சுருந்தாங்க. மார்ச்சில் 1க்கு கீழே வந்திருக்காங்க. இதெல்லாம் மொத்தமாக வந்துட்டாலே இன்னும் சூப்பராக இருக்கும். கம்பெனியோட ஸ்டாக் பாருங்கள், இன்றைக்கி கூட 3% கீழே விழுந்திருக்கு. தயவு செய்து இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களே உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுத்துக்க மக்களே. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் பற்றி நம்ம வீடியோவில் போடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியே சொல்லலாம். அதாவது குறிப்பாக ஷார்ட்டாக NBFCன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சொல்லிடுறேனே, ஸ்ரீராம் குரூப்போட ஒரு பெரிய நிறுவனம்னே சொல்லலாம். குறிப்பாக செமி அர்பன் அப்புறம் ரூரல் பகுதியில் இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்புறம் அண்டர் சர்வ்டு வாடிக்கையாளர்களுக்கு நிதி சேவையை வழங்குகிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் மற்றும் எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா லெண்டிங் பகுதியில் இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப வலுவான ப்ரெசன்ஸ் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ தான் ரொம்ப அதிகமான ஸ்டேக் வச்சுருக்காங்க. தட் இஸ் 56% ஆல்மோஸ்ட். ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20.3% தான் ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. டிஏயும் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக ஸ்டேக் வச்சுருக்காங்க. தட் இஸ் 18.62% வச்சுருக்காங்க. பொதுமக்களான நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5% கிட்ட நம்ம ஸ்டேக்கை வச்சுருக்கோம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரில், அதாவது 2025 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.34% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6.29 கோடி ஷேர்ஸுங்க. இவ்வளோ ஷேர்ஸை வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மார்ச் 2026 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1%க்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2,40,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வெறும் 26 தான். டிவிடெண்ட் ஒரு அளவுக்கு பரவாயில்லை. அண்ட் பிவி ரேஷியோ ஜஸ்ட் 2.34 தாங்க. புக் வேல்யூ 435 இருக்கிறதால பிவி ரேஷியோ வெறும் 234 தாங்க. அண்ட் ஆர்ஓசியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ப்ராஃபிட் க்ரோத்து வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா சேல்ஸ் க்ரோத்தும் வேறு லெவலில் இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் கொண்ட இந்த கம்பெனியோட பேர் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்களா இல்லையா? அண்ட் அப்படி வச்சுருந்தா எந்த ப்ரைஸில் வச்சுருக்கீங்க அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி இந்தியாவோட ஃபோட்டோ வால்டிக் மாடல்ஸ் அப்புறம் செல்ஸ் உற்பத்தி பண்ணுறதுல நம்பர் 1 கம்பெனியாக இருக்காங்க. இவங்க ஹை எஃபிஷியன்சி
டாப்கான் சோலார் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல மிகப்பெரிய கம்பெனியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப், ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா இந்த கம்பெனி குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இருந்தும் எஸ்பிஐ குரூப்ஸ் ஏன் இந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தாங்கன்ற ரீசன் மட்டும் தான் தெரியல. கிட்டத்தட்ட 18,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சுக்கிற இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 110, நோ டிவிடெண்ட், பிவி ரேஷியோ 6.58, டெட்டு கொஞ்சமாக இருக்குது, கேஷும் கையில் இருக்குது, சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் வேற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே தாங்க இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸை காட்டுது. ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் வேற மாதிரி இருக்குங்க. மோர் தென் 40+ இருக்குது. இந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக வச்சிருக்க இந்த கம்பெனியோட பேர் எம்வி ஃபோட்டோ வால்டெக் பவர் லிமிடெட். டிசம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 1.27% ஸ்டேக் வச்சிருந்த கம்பெனி, அதாவது நம்ம எஸ்பிஐ குரூப், அதாவது கிட்டத்தட்ட 88.23 லட்சம் ஷேர்ஸை வச்சுருந்தாங்க. ஆனால் மார்ச் குவார்ட்டரில் 1%க்கும் கீழே கம்மி பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு தான் தெரியல. ஆனால் மக்களே, நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி கேள்வியாவது பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ஸ்டாக்கை நீங்களும் வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ப்ரைஸை வச்சுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இந்த வீடியோ நான் மெயினாக போஸ்ட் பண்ண காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலேருந்து தன்னோட ஸ்டேக்கை வெளியே எடுக்கிறாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்கேஸ் நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா, இல்லை நம்ம வாங்க போகிற ஆளாக இருந்தோன்னா, இந்த மாதிரி நியூஸில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.